சர்ச்சுபல் வாசல் மிஷன். எருசலேம் பெண்களின் பரிதாபக் குரல். அன்புக்கு ஆதரவு. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 27 முதல் 31 வரை வாசித்தோமானால், இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். எருசலேம் நகரத்து பெண்கள் மாரடித்து அழுது புலம்புகின்றனர். நன்மைகள் பல செய்த இவருக்கா இந்நிலை என பரிதாபப்படுகின்றனர். சிலுவையில் அறையப்படுவதற்கு செல்லும் வழியில் இயேசு தனக்காக அழும் பெண்களிடம் தங்களுக்காகவும் தங்கள் குழந்தைகளுக்காகவும் அழச் சொல்கிறார். எருசலேம் மற்றும் அதன் மக்கள் மீது வரவிருக்கும் துன்பத்தை அவர் முன்னறிவித்து வரவிருக்கும் அழிவின் கடுமையை எடுத்து காட்டுகிறார். இந்த பகுதி மனம் திரும்புதலின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறது. கிறிஸ்துவிடம் திரும்புவதையும் வலியுறுத்துகிறது. நீதிமான் ஒருவருக்கு அநீதியாக தீர்ப்பிடப்பட்டுள்ளதை எண்ணி மார்பில் அடித்துக்கொண்டு அழுகின்றனர் அந்த எருசலேம் மக்கள். என் தாயிடம் கூட பேசாத நான் இந்த எருசலேம் மக்களுக்கு ஆறுதல் கூறாமல் இருக்க முடியுமா? எருசலேம் பெண்களே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கு இந்த நிலை என்றால் பட்ட மரத்திற்கு? இங்கு லூக்கா நற்செய்தியாளர் சொல்லும் முக்கிய செய்தி என்னவென்றால், இது ஒரு முக்கிய கருப்பொருளாகவும் அமைகிறது. அதாவது, இயேசுவின் காலத்தின் சமூகத்தில் முக்கியமற்றவர்களாக கருதப்பட்ட மக்களை கடவுள் கவனித்துக் கொள்வதை பற்றியே இது குறிக்கிறது. இது பெண்கள், குழந்தைகள், ஏழைகள் மற்றும் அவதிப்படும் பாவிகள் என குறிப்பிடுகிறது. இதனால் லூக்கா தனது நற்செய்தியில் பெண்களுக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுக்கிறார். நகரத்தின் அழிவு மற்றும் அதன் குடிமக்களின் அவல நிலை உட்பட வரவிருக்கும் துன்பத்தை பற்றி அவர் அவர்களுக்கு எச்சரிக்கிறார். மனம் திரும்புதலில் கவனம் செலுத்துங்கள். இரட்சிப்புக்காக கிறிஸ்துவிடம் திரும்புவதன் முக்கியத்துவத்தையும் ஒருவரின் பாவங்களுக்காக மனம் திரும்புவதையும் இந்த பகுதி வலியுறுத்துகிறது. கடவுளை நிராகரிப்பதன் விளைவாகவும் மனம் திரும்புதலின் அவசியத்தையும் இது எடுத்துக்காட்டுகிறது. பச்சை மரம் மற்றும் உலர்ந்த மரம் உருவகம் பெரும்பாலும் எருசலேமின் செழிப்பான நிலை மற்றும் வரவிருக்கும் அழிவின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி வாசகர்களை தங்கள் சொந்த வாழ்க்கையையும் அவர்கள் செய்யும் தேர்வுகளையும் சிந்திக்க ஊக்குவிக்கிறது. கடவுளை நிராகரிப்பதின் விளைவுகளை பற்றி சிந்திக்கவும் கிறிஸ்துவின் மூலம் இரட்சிப்பை தேடவும் இது அவர்களை தூண்டுகிறது. பெரும்பாலும் லூக்கா நற்செய்தியாளர் சில முக்கிய கருத்துக்களை இங்கு நமக்கு தருகிறார். இறையாட்சி மதிப்புகளுக்கு 5 எடுத்துக்காட்டுகளை கூறுகிறார். நம்மை சுற்றியுள்ள உலகில் வாழ நாம் கடைபிடிக்க வேண்டிய சில கொள்கைகளை தருகிறார். இயேசு சொல்வது போல், ஒருவர் தலைவராக மாற வேண்டுமென்றால் முதலில் ஊழியராக இருக்கட்டும். வாழ்க்கையை கண்டுபிடிக்க தன்னையே இழக்க தயாராக இருக்கட்டும். உங்கள் எதிரியை திருப்திப்படுத்த அவரை நேசிக்குங்கள். நீங்கள் பணக்காரராக மாற உங்கள் பணத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். என் இறைவா,
நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்துக்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை நோக செய்துவிட்டேன். நான் குற்றங்கள் பல செய்தேன், நன்மைகள் பல செய்யத் தவறினேன். எனவே மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும், பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலையை விட்டு விடுவேன் என்றும் உறுதி தருகிறேன். என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமையும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியில் இறைவன் இயேசு கஷ்டப்பட்டவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக பெண்கள், அவர்களுடைய நிலைமையை நன்றாக தெரிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதாக தெரிகிறது. நன்றாக சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். நாமும் இந்த இரட்சிப்பை தேடுவதற்கு சில முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. எக்காரணத்தை கொண்டும் கோபப்படாமல் எதிரிகளை திருப்திப்படுத்துவதில், சமாதானப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பதையும் தலையாய கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.